ஈஸ்வர் கார்த்திக் இயக்கத்தில் சத்யதேவ் நடிக்கும் ஜீப்ரா வெற்றி நடை போடுகிறது. கேம் ஆன் சொல்யூஷன், சவுத் இந்தியாஸ் #1 டர்ஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. நம்ம ஒரு வேர்ல்டையும் நம்ம ஒன்று எழுதுவோம்ல, எழுதும் போது நமக்கு ஒன்று தோணும், பேரலாக இன்னொன்று ஓடும். நீங்கள் எனக்கு ஒரு கதை சொல்கிறீங்கன்னா நான் அதை ஓவர்டேக் பண்ணிட்டு இப்படி தான் போகுதுன்னு என் மைண்டில் ஒரு கதை வேறு நான் ஓடிச்சிருப்பேன்ல. அது மீட் ஆனாலும் ஓகே, மீட் ஆகாமல் நம்மளாக யோசிச்சது ஒன்று பெட்டராக இருந்தால் நம்ம அதை ஒரு கதையாகவே ஒரு சைடில் வச்சுருப்போம். இப்படி இருந்தால் எப்படி அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படி பில்டாக அதுக்கப்புறம் அதுலேருந்து வேற நமக்கு கதை சொல்லணும்னு ஆசை வரும், அதை டைரக்ட் பண்ணணும்னு தோணும். அதனால் எனக்கு இது ரெண்டுமே பிடிச்சிருக்கு. அண்ட் இப்போ கொஞ்ச நாளாக ரைட்டிங்கில் தான் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுறேன். இல்லை எல்லா கதையுமே வந்து ஒரு ஒன்லைன்லேருந்து படமாக டெவலப் ஆனதுன்னு சொல்ல முடியாது. சில இதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான மிட் பாயிண்ட் தோணும், சில இதுக்கு ஒரு பேங்கிங்கான கிளைமேக்ஸ் தோணும், சில இதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் தோணும், நம்ம பார்த்துருப்போம், இன்ஸ்பயர் ஆகிருப்போம். இப்போ அந்த இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டரை யூஸ்வல் சுச்சுவேஷனில் விட்டால் கூட அந்த சீனை இன்ட்ரெஸ்டிங் ஆகிக்கிறோம், அந்த ப்ரிமேஸே இன்ட்ரெஸ்டிங் ஆகிக்கிறோம். சில இதில் ப்ரிமேஸ் இன்ட்ரெஸ்டிங்காக கிடைக்கும். ஸோ நமக்கு அங்கங்கே அது கிளிம்ஸஸாக மைண்டில் இருக்கும். ஏதோ ஒரு நாள் வந்து ஏதோ ஒரு ஐடியா மட்டும் கொஞ்சம் அதை தாண்டி பெருசாக நம்ம மைண்டுக்குள்ளேயே ஓடும். அது சப்கான்ஷியஸாக அங்கங்கே நம்ம கலெக்ஷனாக இருக்கிற மெமரிஸ்லேருந்து தான் வரும். எங்கே சுற்றினாலும் ஒரு அவார்ட் வின்னிங் ஷார்ட் ஃபிலிம், இல்லை ஒரு அவேர்னஸ் ஷார்ட் ஃபிலிம், இல்லைன்னா ஒரு டேபுவாக ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு மெயின் சினிமாவில் சொல்ல முடியாது சொல்கிறது இப்படியே இருந்துச்சு. அதுலேருந்து தனியாக தெரியணும்னா வழக்கமாக பண்ணாலே தனியாக தெரியும் போல் அப்படி இருந்துச்சு. அப்போது நான் வந்து அவங்களாம் தனியாக தெரிஞ்சுக்கிட்டு எல்லாம் அவங்க தனியாக தெரியும் போது நம்ம சோஃபாவில் காலை தூக்கி வச்சுட்டு உட்கார்ந்து எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஷார்ட் ஃபிலிம் தான் அது. எனக்கு வந்து செல்வா சார் பெரிய இன்ஃப்ளூயன்ஸ். அந்த டைம்ஸில் நம்மளாம் எப்படி யோசிப்போமோ, தப்போ ரைட்டோ நம்மளாம் எப்படி யோசிப்போமோ அந்த மாதிரி மீட்டரில் இருக்கும்ல. அப்போது அன்றைக்கி தான் மேதமன் பார்க்குறேன். அன்றைக்கி யாரடி மோகினியும் ஓடிச்சு டிவியில். அப்புறம் திடுக்குன்னு எழுந்து உட்காரேன், யாரடி மோகினிலேருந்து தான் மேதமனே வந்திருக்கு அப்படின்னு. என்ன படம் இப்போ லோகேஷ் அவ்வளோ பிளட்டு இதெல்லாம் சொன்னாலும், அவனோட ஃபேசினேஷன் கன்ஸு இதெல்லாம் இருந்தாலுமே அதுக்குள்ளே இருக்கிற கேரக்டர்ஸ் கூட நம்ம ஏதாவது ஒரு இடத்துல அவங்கள கனெக்ட் ஆகிறதுக்கான விஷயமா அது ஒரு டைலாக்காவோ ஒரு சின்ன கான்வர்சேஷன்லையோ அதெல்லாம் வர்றது இருக்குல்ல, அதுதான் எனக்கு தெரிஞ்சு என்னால் பண்ண முடியுதுன்னு நினைக்கிறேன். மேபி இப்போ சர்தார் 2 வந்து அவ்வளோ ஹை கான்செப்டான படம், ஆனால் அதில் நம்ம இறக்கி விட்ட கேரக்டர்ஸ் அவங்க பேசுகிற விதம் அதில் வந்து அது கடைநிலையில் இருக்கவனுக்கும் வந்து நம்ப வைக்கிறது இருக்குல்ல, அது நடக்குது. ஸோ அதுதான் என்னோட ஸ்ட்ரென்த்துன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு என்னென்னா ரைட்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஒரு ரைட்டர் இருக்கிற படத்தில் ஒரு பிரச்சனையாக இருக்குது, அவங்க ரொம்ப ரைட்டிங்கில் ரொம்ப போயிட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மேலே போகிறது கொஞ்சம் குறைஞ்சிது. எப்படின்னா கண்டென்ட்டாக இருக்கும் படம், ஆனால் நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத மாதிரி ஏதோ ஒரு சின்ன டிஸ்கனெக்ட் வருது. அது நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். இப்போ சில பேருக்கு ட்ராவலில் தான் தோணுன்னு சொல்லுவாங்க, சில பேருக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாதப்போ தான் தோணுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்பேஸ் இருக்கும்ல. நான் வந்து இறைச்சலுக்கு நடுவில் தான் இருந்திருக்கேன். ஸோ அதனால் எனக்கு இந்த ட்ராவல் சொன்னேன்ல, எனக்கு மூமெண்ட்லேயே மொபைலாக இருந்தே தான் நிறைய தாட்ஸ்லாம் வந்து ட்ராவலில் தான் வந்திருக்கு. ஸோ இங்கே குறிப்பிட்ட ஒரு இடத்துல இருந்து அப்படின்னு இருந்ததில்லை. எனக்கு மென்டல் பிளாக்குன்னு எதாவது இருந்துச்சுன்னா நான் நல்லா ட்ராவல் பண்ணுவேன். டாக்கிங் அபவுட் ரைட்டிங், அதுலேருந்தே ஆரம்பிக்கணும். நான் சொன்ன மாதிரி நடுவில் இந்த ரைட்டிங் ப்ராசஸ் அப்படிங்கும் பொழுது ரைட்டர்ஸை கொண்டாடுறோமான்ற கேள்வி நிறைய வந்துட்டு இருந்தது. தள்ளி போய் டைரக்டர் கம் ரைட்டராக மாறினாங்க. நீங்கள் டைரக்ஷன் அண்ட் ரைட்டரிங் இருந்தாலுமே கூட ரைட்டிங் ஒரு ப்ரிடாமினெண்ட்டாக எழுதிட்டு இருக்கீங்க நீங்கள் எல்லா படங்களுக்குமே. உங்கள் பேர் வரும்போதுமே மெனக்கெட்டு அதை பார்த்து கண்டுபிடிச்சி கைத்தட்டுற கூட்டமும் இன்னும் இருக்க தான் செய்யுது. ஸோ திரும்ப ரைட்டிங் தலை தோங்கிறது எப்படின்னு இருக்குது உங்களுக்கு பார்க்கும்போது? ரைட்டருக்கான அங்கீகாரம் கிடைக்கல அதெல்லாம் தாண்டில ஏன் அவங்க அதுக்கு ஃபைட்டே பண்ண மாட்டாங்கன்றதை நான் சொல்கிறேன். அவங்களுக்கு வந்து அதில் ஒரு லிபரேட்டடாக ஃபீல் ஆகும். ஏன்னா அங்கே வந்து வேறு எந்த பிரச்சனையும் இருக்காது. அந்த வேர்ல்டை க்ரியேட் பண்ணும்போது சரி, கேரக்டர்ஸும் சரி, அங்கே நம்மளாக இருக்க முடியும். அதுக்கப்புறம் டைரக்டரோட கால் என்னதான் கதை அவங்கக்கிட்டேருந்து வந்து அதுக்கு நம்ம ஒர்க் பண்ணுறோனாலுமே சரி, ஒரு சுதந்திரம் இருக்குல்ல, அந்த சுதந்திரமே அவங்களுக்கு பெரிய கூலியாக நினச்சிக்கிறாங்க. ஓகே, அதனால் அவங்க கிரெடிட் கொடுக்கல, பெருசாக ரெக்கக்னிஷன் கிடைக்கல. இப்போ அந்த மாதிரி ஒரு தாட்டுக்குள்ளே போகிறதில்ல. என்னை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, நான் ரொம்ப நாள் எழுதிக்கிட்டே இருக்கவும் எனக்கு பிடிக்காது. கண்டினியூவாக டைரக்ட் பண்ணிட்டு கத்திட்டே ஓடுறது இருக்குல்ல, எல்லாரையும் மேனேஜ் பண்ணிட்டு அந்த ஸ்பேஸ்லேயே ரொம்ப நாள் இருக்கவும் பிடிக்காது. கொஞ்ச நாள் இப்படி இருக்கணும், கொஞ்ச நாள் அப்படி இருக்கணும்னு தான் ஆசைப்படுவேன். எப்போ இது நம்ம ஒரு வேர்ல்டையும் நம்ம ஒன்று எழுதுவோம்ல, எழுதும் போது நமக்கு ஒன்று தோணும், பேரலாக இன்னொன்று ஓடும். இப்போ நீங்கள் எனக்கு ஒரு கதை சொல்கிறீங்கன்னா நான் அதை ஓவர்டேக் பண்ணிட்டு இப்படி தான் போகுதுன்னு என் மைண்டில் ஒரு கதை வேறு நான் ஓடிச்சிருப்பேன்ல. அது மீட் ஆனாலும் ஓகே, மீட் ஆகாமல் நம்மளாக யோசிச்சது ஒன்று பெட்டராக இருந்தால் நம்ம அதை ஒரு கதையாகவே ஒரு சைடில் வச்சுருப்போம், இப்படி இருந்தால் எப்படி அப்படின்ற மாதிரி.
ஸோ அப்படி பில்டாக அதுக்கப்புறம் அதுலேருந்து வேற நமக்கு கதை சொல்லணும்னு ஆசை வரும், அதை டைரக்ட் பண்ணணும்னு தோணும். அதனால் எனக்கு இது ரெண்டுமே பிடிச்சிருக்கு. அண்ட் இப்போ கொஞ்ச நாளாக ரைட்டிங்கில் தான் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுறேன். அண்ட் இதில் ஒரு 2 கேள்வி எனக்கு வருதுண்ணே இதுலேருந்து. ஏன்னா இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஃபிலிம் மேக்கிங் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற பசங்க தான். ஒரு மாஸ்டர் கிளாஸ் மாதிரி இருக்க போதுன்றாலும் அதுலேருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு ஒன்லைன் எனக்கு தோணும் திடீர்னு ரேண்டமாக வியர்ட் 3 AM தாட்ஸ்லாம் கூட ஒரு ஒன்லைன் தோணும். அந்த ஒன்லைனை வந்து நான் ஸ்கிரிப்டாக டெவலப் பண்ண போகிறேன், இல்லை படமாக டெவலப் பண்ண போகிறேன் அப்படிங்கும்போது அதுக்கான க்ரைட்டீரியாஸ் என்னவா இருக்கும்? இப்போ உங்களுக்கு இப்போ மேயாதமானு எடுத்துக்கிட்டோன்னா அது ஒரு ஒன்லைன்லேருந்து வந்திருக்கும், அதை ஒரு படமாக டெவலப் பண்ணியிருப்போம். அதே மாதிரியே லோகேஷ் அண்ணாவோட படங்கள் நீங்கள் எழுதியிருக்கீங்க, அவரோட ஒன்லைனை நீங்கள் ரைட்டிங்கில் டெவலப் பண்ணதாகவும் இருக்கும். மாஸ்டராக இருக்கட்டும், லியோ, விக்ரம் எல்லாமே. ஸோ அந்த ஒன்லைனுன்றது எப்படிண்ணே அது ஸ்கிரிப்டாக டெவலப் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் என்ன? அது உங்களோட கதைக்கு எழுதுறதா இருக்கட்டும், இல்லை இன்னொருத்தரோட கதைக்கு எழுதுறதா இருக்கட்டும். இல்லை, எல்லா கதையுமே வந்து ஒரு ஒன்லைன்லேருந்து படமாக டெவலப் ஆனதுன்னு சொல்ல முடியாது. சில இதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான மிட் பாயிண்ட்டு தோணும், சில இதுக்கு ஒரு பேங்கிங்கான கிளைமேக்ஸ் தோணும், சில இதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் தோணும், நம்ம பார்த்துருப்போம், இன்ஸ்பயர் ஆகிருப்போம். இப்போ அந்த இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டரை யூஸ்வல் சுச்சுவேஷனில் விட்டால் கூட அந்த சீனை இன்ட்ரெஸ்டிங் ஆகிக்கிறோம், அந்த ப்ரிமேஸே இன்ட்ரெஸ்டிங் ஆகிக்கிறோம். சில இதில் ப்ரிமேஸ் இன்ட்ரெஸ்டிங்காக கிடைக்கும். ஸோ நமக்கு அங்கங்கே அது கிளிம்சஸாக மைண்டில் இருக்கும். ஏதோ ஒரு நாள் வந்து ஏதோ ஒரு ஐடியா மட்டும் கொஞ்சம் அதை தாண்டி பெருசாக நம்ம மைண்டுக்குள்ளேயே ஓடும். அது சப்கான்ஷியஸாக அங்கங்கே நம்ம கலெக்ஷனாக இருக்கிற மெமரிஸ்லேருந்து தான் வரும். இல்லை யாரோ ஒருத்தர் நம்மகிட்ட சொல்லும் போது அதுலேருந்து ஒரு லைனாக வரும். அவங்க சோகமாக தான் சொல்லியிருப்பாங்க, நமக்கு அதில் ஒரு கதை இருக்குது, அதில் ஒரு ஹிட்டு படம் இருக்குன்னு தான் தோணும். அஃப்கோர்ஸ் இப்போது ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க அவர் ஆர்ட் டைரக்டர் ஒரு இடத்துக்குள்ளே போனார்னா அவர் அந்த ப்ராப்ஸ்லாம் வச்சு நாளைக்கு இந்த மாதிரி ஒரு தேட்டர் பண்ணுறோம் அப்படின்னா இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு நினைப்பார்ல. ஒரு சினிமாட்டோகிராஃபர் வந்தோன்னா லைட் இப்படி வருது, நேச்சுரலாக ஒரு தேட்டர் இருக்கணும்னா இந்த மாதிரி லைட் செட் பண்ணணும். நம்ம ஒரு ரைட்டராக கிரியேட்டராக உள்ளே போகிறோம் அப்படின்னா அங்கே இருக்கிற மனுஷங்க, இப்போது இங்கே இருக்கிற சைலன்ஸு, இப்போ ரீசெண்டாக ஒரு ஜெயம் ரவி சார் படம் ஒன்று எழுதிட்டுருக்கேன். அதுக்கு அந்த டைரக்டர் என்கிட்ட நரேட் பண்ணும்போது ஒரு எப்போவுமே இறைச்சலாக இருக்கிற ஒரு என்விரான்மெண்ட்டு, அது பிஸியாகவே நம்ம ஸ்க்ரீன்லேயும் பார்த்துக்கலாம், என்னன்னு சொல்ல. அதை வந்து நேரில் போய் ஒரு வாட்டி பார்க்கணும், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுன்னு போகிறாரு. அவர் போகும்போது யாருமே இல்லைங்க, அங்கே அந்த வேலை நடக்காதப்போ போயிருக்காரு. அந்த ஒரு பவர்ஃபுல்லான பிளேஸ் அது, அதை எம்டியாக பார்க்கும்போது இருக்கிற ஃபீலிங் அவர் சொன்னார். அந்த அமைதியாக எனக்கு உள்ளே போனோன்னுமே இங்கே எவ்வளோ கேஸ் இருக்கும், எவ்வளோ பேர் எப்படி பேசிகிட்டு இருப்பாங்க, அங்கே இருக்கிற ஃபர்னிச்சரில் இருக்கிற ஸ்மெல்லு, அங்கே இருக்கிற சைலன்ஸு, அது எவ்வளோ பெரிய ஃபீலிங்குன்னு சொல்லிட்டு அவர் எக்ஸ்பிளைன் பண்ணார். அவர் சொன்ன கதைக்குள்ளே அதை இன்கார்பரேட்டே பண்ணோம். ஒருத்தர் வந்து கடைசியாக ஒரு முறை உள்ளே போகும்போது அவ்வளோ கூட்டத்துக்குள்ளே தான் அவர் போகிறாரு, கட் பண்ணால் அவர் மைண்டுக்குள்ளே அவர் மட்டும் உள்ளே போனால் எப்படி ஃபீல் இருக்கும் அப்படின்றத உள்ளே கொண்டாடுறது வந்துச்சு. ஸோ அது மாதிரி ஒருத்தர் சொல்லும் போது, அது அவர் விளையாட்டாக சொல்லும் போது நமக்கு அதுலேருந்து ஒன்று ஐடியா வரும். அவருக்கு அது பெரிய விஷயமா தெரியாமல் கூட சொல்லியிருக்கலாம், ஆனால் அதுக்குள்ளே நமக்கு ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சீன் கிடைக்கும். ஸோ அப்படி தான் வரும். நான் வந்து மேயாதமன் பண்ணும்போது அது ஒரு ஷார்ட் ஃபிலிம்லேருந்து படமாக வந்துச்சுன்னு தெரியும். ஆமாம், அது எப்படின்னா எல்லாருமே அப்போ ஷார்ட் ஃபிலிம்ஸ் பெருசாக போயிட்டு இருந்துச்சு. அதுக்கு ப்ரிவ்யூ போடுறது, இன்வைட் பண்ணுறது, அந்த மாதிரி ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ், நாளே இயக்குனர், அதெல்லாம் எங்கே சுற்றினாலும் ஒரு அவார்ட் வின்னிங் ஷார்ட் ஃபிலிம், இல்லை ஒரு அவேர்னஸ் ஷார்ட் ஃபிலிம், இல்லைன்னா ஒரு டேபுவாக ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு மெயின் சினிமாவில் சொல்ல முடியாத சொல்கிறது, இப்படியே இருந்துச்சு. அதுலேருந்து தனியாக தெரியணும்னா வழக்கமாக பண்ணாலே தனியாக தெரியும் போல், அப்படி இருந்துச்சு. அப்போது நான் வந்து அவங்களாம் தனியாக தெரிஞ்சுக்கிட்டு எல்லாம் அவங்க தனியாக தெரியும் போது நம்ம சோஃபாவில் காலை தூக்கி வச்சுட்டு உட்காந்து எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஷார்ட் ஃபிலிம் தான் அது. அதில் வந்து சொல்லிக்கிறது ஒன்றுமே கிடையாது. சொல்லப்போனால் 10,000 ரூபாய் தான் நம்மளுக்கு கட்டுப்படி ஆகும். ஒரு 60 கேமரா எடுத்துகிட்டு போனோம், நமக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸு தான் லொக்கேஷன் தருவாங்க. ஓகே, அப்புறம் ஒரு நைட்டு உட்காந்து ஒரு 1 ஹவர் எழுதுனது தான் அந்த ஷார்ட் ஃபிலிம். கடைசியில் ஒரு 1/2 hour ஷார்ட் ஃபிலிம் அது. அது தெரியும்ல, மேதமனோட ஃபஸ்ட்டு 20 நிமிஷம் தான் அந்த ஷார்ட் ஃபிலிம். அது அப்படியே எந்த ஸ்க்ரீனிங் இதெல்லாம் எதுவுமே பண்ணல. ஒரு 3 நாள் ஷூட் பண்ணோம், 2 நாள் ஷூட் பண்ணோம், 10வது நாள் யூடியூப்பில் போட்டோம், எல்லாம் முடிஞ்சு. மொத்தமே 10 நாள் தான் யோசிச்சு அதில் ஆரம்பித்து. விஜயகார்த்திக் ஒரு நாள் சொன்னான், நம்ம போய் கதை சொல்கிறோம், நம்மகிட்ட ஒரு நல்ல கதை இருக்குது. விஜயகார்த்திக் சினிமாட்டோகிராஃபர் இருக்கார்ல, அவர் என்னோடய ஃப்ரெண்டு தான். அவர் சொன்னார், நல்ல கதை நம்ம வச்சுருக்கோம், ஆனால் நம்ம எடுக்க தெரியுமா என்ற கேள்வி வரும்ல. ஏன்னா
என் பாட்டி என்னையோட நல்லா கதை சொல்லுவாங்க. எடுப்பாங்களான்னா தெரியாதுல. அப்போ சொல்ல தெரிஞ்சால் மட்டும் போதும், ஏதாவது காமிக்கணும்னு சொல்லிட்டு போய் அந்த ஷார்ட் ஃபிலிம் எடுத்தோம். ஆனால் அந்த ஷார்ட் ஃபிலிம்குள்ளேயே வந்து ஒரு ஆஃப்ரிக்கன் சாண்ட்டை வச்சு ஒரு ஜிபரிஷ் சாங் இருக்கும் ஓகே. எண்டில். அப்புறம் இந்த பின்னாடி இந்த போக்கே எஃபெக்ட் இருக்கும்ல, ஆமா. லென்ஸு முன்னாடி அட்டையை கட் பண்ணி வச்சு அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் பின்னாடி ஷாலோ டெப்த்தில் தெரிற ரைஸ் பல்பெல்லாம் வந்து ஹார்ட் ஷேப்பில் வர்ற மாதிரிலாம் அதில் ஒரு அனமாஃபிக் ட்ரை பண்ணிருக்கீங்க. ஆமாம். அந்த எப்பவுமே ஓவலாக தெரியும், அந்த லென்ஸோட இது தெரியும், அதோட ஷேப்பை அதெல்லாம் அப்புறம் நிறைய பண்ணாங்க. அந்த டைமில் சும்மா ஒரு அட்டையை கட் பண்ணி அதில் ஒரு ஹார்ட் ஷேப்பாக கட் பண்ணி முன்னாடி வச்சு அந்த பொண்ணுக்குள்ளே லவ் வந்துச்சுன்ற ஃபீலிங் ஷாட் இப்போ பார்த்தீங்கன்னாலும் தெரியும். அது பின்னாடி ரைஸ் பல்பெலாம் வந்து ஹார்ட்டாக மாறிடும். இந்த மாதிரி குட்டி குட்டியாக அந்த கமர்ஷியல் இதுக்குள்ளே என்ன பண்ணணுமோ அதை பண்ணோம். அதுக்கு லைனுன்னா அவ்வளோதான். இப்போ நான் அது ஷார்ட் ஃபிலிமாக இருந்து படமாக மாறி அந்த படம் முடிஞ்சு அதுக்கப்புறம் அது டிவியில் ஒரு வாட்டி போடும்போது நான் வீட்டில் பார்த்துட்ருக்கேன். அப்புறம் தெரியுது அது எங்கே அதோட ஸ்பார்க் வந்திருக்குன்னு. எனக்கு வந்து செல்வா சார் பெரிய இன்ஃப்ளூயன்ஸ். அந்த டைம்ஸில் நம்மளாம் எப்படி யோசிப்போமோ, தப்போ ரைட்டோ நம்மளாம் எப்படி யோசிப்போமோ அந்த மாதிரி மீட்டரில் இருக்கும்ல. அப்போது நான் யோசிக்கிறேன், அன்றைக்கி தான் மேதமன் பார்க்குறேன். அன்றைக்கி யாரடி மோகினியும் ஓடிச்சு டிவியில். அப்புறம் திடுக்குன்னு எழுந்துச்சு உட்காரேன், யாரடி மோகினிலேருந்து தான் மேதமனே வந்திருக்கு அப்படின்னு. ஒரு யோசிச்சா அந்த ஷார்ட் ஃபிலிம் சொல்கிறேன். என்னென்னா அதில் வந்து ரகுவரன் சார் தான் பையனுக்காக நயன்தாரா மேம்கிட்ட போய் பேசுவாங்க. அவங்க ஆஃபீஸ்க்கே போவார். போகிற இடத்துல ஏன் இப்படி வந்து என்னை டார்ச்சர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பேசுவோம். அப்போது ஹீரோ வந்துடுவார், நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கூட்டு போகலான்னு வரும்போது இருறா பேசியிருக்காதுன்னு சொல்லுவோம். ஒரு தள்ளுமுள்ளாயி அவங்க கை இவர் மேலே பட்டுரும். அதில் கோவம் வந்து ஹீரோ டென்ஷன் ஆகி கத்தி அதோட லவ் வேணான்ற மாதிரி போயிடுவார். அதுக்கப்புறம் அவங்க அப்பா இருந்துருவாங்க. அப்படி நடக்கும். மேதமன் ஷார்ட் ஃபிலிம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒருத்தன் சாவ போகிறேன்னு போய் உட்காந்துருக்கான், லவ் பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு. அவனை எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு ஹீரோயின் வீட்டுக்கு போகிறான். போய் அவனுக்காக பேச போகும்போது அந்த பொண்ணு கண்ணாப்பினான்னு கத்துறது இவன் கேட்டதுக்கப்புறம் இவன் போதுண்ணா நீங்கள் எதுக்கு அங்கே போனீங்க கிளம்பி. இது நான் பர்பஸாகவே பண்ணல, தெரிஞ்சு பண்ணல, அதை தூக்கி இது பண்ணணும்லாம் பண்ணல. ஆனால் எங்கேயோ நமக்கு பிடிச்சது ஏதோ ஒரு வகையில் ஏறி இருக்கு. என்றைக்கோ உட்காந்து எழுதும் போது நமக்கு தெரிஞ்சதெல்லாம் வச்சு ஒன்று உருவாச்சு. அது ஒரு 1/2 hour ஷார்ட் ஃபிலிமாக மாறிச்சு. அப்புறம் அது ஒரு படமாக மாறிச்சு. இப்போ நீங்கள் கேட்குற ஒன்லைனுன்றது இதில் இருக்குன்னா எடுத்துங்க. எங்கேயோ இருந்து ஆரம்பித்து இப்படி தான் வந்து அது படமாக நின்றுருக்கு. அது ஆயிடுச்சு இப்போ 7 வருஷம். இப்போவும் மேதமான் 2 பண்ணுங்க, எல்லாம் மேதமான் மாதிரி 1 பண்ணுங்கன்றாங்க. ஐடியா இருக்கானே 2கோ இல்லை அந்த மாதிரி ரெசம்பிளன்ஸஸோட திரும்ப யாரடி மோகினி பார்ட் 2 வரட்டும், அதுக்கப்புறம் பண்ணு. இல்லை அவர் இல்லை சில அந்த மாதிரி ஒரு படம் தான் நான் அடுத்து பண்ணணும்னு நினைக்கிற படமும். ஆனால் அதுக்கு இது சம்மந்தம் இல்லை, அந்த கைண்ட் ஆஃப் ஃபிலிம். ஆனால் இன்னொரு பக்கம் உங்களோட ஃபில்மோகிராஃபி பார்க்கும்போதுனே ஒன்றுக்கு ஒன்று டிராஸ்டிக்கான சேஞ்சஸ் தெரியுது. ஏன்னா இப்போ மேதமானோட ஃப்ளேவர் வந்து ஆடையில் கிடையாது, ஆடையோட ஃப்ளேவர் வந்து குலுகுலுவில் கிடையாது. இது ரெண்டுமே கம்ப்ளீட் கான்ட்ராக்ஷனாக ஸ்டாண்ட் அவுட்டாக நிற்குது. ஸோ இப்போ லொகேஷன் என்கிட்ட கேட்கும்போது உங்களோட ஸ்பெசிஃபிக்காக உங்களோட ஸ்டைல்ஸ் என்ன அப்படின்னு கேட்கும்போது கன்ஸ், எக்ஸ்ப்ளோஷன்ஸ், ஆக்ஷன்ஸ் அப்படின்றது. இப்போ ரத்னகுமார் அண்ணாவோட ஸ்டைல் என்னன்னு கேட்கும்போது இந்த 3 படங்களை வச்சு நல்லா சொல்ல முடியல. ஆனால் ஹியூமர் அதில் இருக்கும், ரைட்டிங்கோட டெப்த் தெரியும், டெக்னிக்கலாக பேச முடியுமே தவிர இவரோட மேக்கிங்கில் இது தான் இருக்குமா அப்படின்றனால பிக் பண்ணி சொல்ல முடியல. ஏன்னா 3 வேரியேஷன்ஸ், 3மே இந்த பாசிட்டிவ் வேணும் சொல்கிறேன். உங்களோட பாசிட்டிவ்ஸாக நீங்கள் எடுத்தது என்னென்ன? இல்லை வேரியேஷன்ஸ் காரணம் வற்புறுத்திக்கிட்டு இல்லை நான் வீம்புக்கு பண்ணணும்னு பண்ணல. எனக்கு பண்ணதே பண்ணுறதுக்கு பிடிக்காது. அது எனக்கு நல்லா வருன்றதுக்காக பண்ணதே பண்ணுறதும் பிடிக்காது. எனக்கு எப்போவுமே ஃபஸ்ட் டைம்ன்றதுல தான் எனக்கு ஒரு கிக்கே இருக்கும். ஃபஸ்ட் டைம்னா யாருமே பண்ணாதது இல்லை, நானே பண்ணாத நான் பண்ணுற கிக் இருக்குல்ல. ஏன்னா எத்தனையோ பேர் பண்ணது தான் இருக்கும், எதுவுமே புதுசுன்னு இல்லை. எனக்கு வந்து இப்போது நான் வீட்டுக்கு போகும்போதே இல்லை, டெய்லி இதே ரோட்டில் போகிறோம், கொஞ்சம் சுத்தா இருந்தால் கூட இன்னொரு ரோட்டில் நடந்துலாம் போயிருக்கேன். ஓகே. ஒரு சின்ன ஒரு ஒரு மைண்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குன்ற மாதிரி. அது மாதிரி ஆடை வந்து நான் முன்னாடியே எழுதுனது தான், மேதமன் முன்னாடியே எழுதுனது. விஜய் கார்த்திக் அந்த ஸ்கிரிப்டை படிச்சுட்டு இப்போது 2வது படம் பெரிய ஸ்டாருக்கு இப்போ தனு சார் கூட்டலாம் பேசிட்டு இருந்தோம் அடுத்து பண்ணலான்ற மாதிரி. அது லேட் ஆகிட்டே இருக்கும்போது விஜய் தான் சொன்னால், இல்லைடா இப்போ விட்டினா இந்த படம் உன்னையே பண்ண விட மாட்டாங்க, ஒவ்வொரு டைரக்டர்ஸுக்குமே அது இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருசாக போனதுக்கப்புறம் நான் நினச்சேன், ஆனால் அது இன்ன வரைக்கும் பண்ண முடியலன்னு ஒரு கதை இருக்கும், அந்த கதையாக ஆகிடும். அது இப்போ டைம் இருக்குது, இந்த டைமில் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நான் அப்போ தனு சாருக்கு ஸ்கிரிப்ட் பண்ண போயிட்டு இருக்கும்போது ஒரு ரெஃபரன்ஸ் ஒருத்தரை பார்க்கணுன்றதுக்காக அவங்க கான்டாக்ட் வாங்கிறதுக்காக ஒரு ப்ரொடியூசர் ஒருத்தரை பார்க்குறேன். அவர் போய் பார்த்துட்டு அவர் எனக்கு கனெக்ஷன் கொடுக்குறாரு. நான் சேலமுக்கு கிளம்பி போகிறேன்.
அப்போ என் பேக்கில் அந்த ஸ்கிரிப்ட் இருந்துச்சு, ஆடையோட ஸ்கிரிப்ட். ஆடையோட Okay. ஸ்கிரிப்ட். அவர் ப்ரொடக்ஷன் கண்ட்ரோலரும் கூட. சரி சும்மா ஒப்பீனியன் கேட்கட்டும் சார், நீங்கள் சும்மா இருக்கீங்கன்னா இதை படிங்க அப்படின்னு சொல்லிட்டு, படிச்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன். நான் இங்கேருந்து காரில் சேலம் போய் இறங்குறதுக்குள்ளே அவர் படிச்சிட்டார். படிச்சுட்டு கால் பண்ணி, இதை பேக்குள்ளே வச்சுட்டு நீங்கள் எங்கே போய் கதை பண்ண போயிட்டுருக்கீங்க, இதை பண்ணலாமேன்ட்டார். சார் நீங்கள் ஒரு ப்ரொடியூசராக ஏன் சொல்கிறீங்கன்னு தெரியுது, உங்களுக்கு சேஃபாக கூட தெரில அந்த படம், ஆனால் யார் நடிப்பா, திரும்ப ஹீரோ பின்னாடி ஹீரோ வேணும்னு சுற்றுற மாதிரி இதுவும் பெரிய சேலஞ்ச் சார், அது என்ன நம்பணும் வேறு, அதெல்லாம் இருக்குது அப்படின்னு. அப்போ அவர் தான் கேட்டார், உங்கள் மைண்டில் யாராக இருக்காங்க கேட்கும்போது, நான் டாப்ஸி, கங்கனா ரனத், அது மாதிரி அமலா பால் சொன்னேன். அப்போ அவர் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சினாப்சிஸ் அனுப்புங்கன்னு சொன்னேன். நான் ரிட்டர்ன் சேலம்லேருந்து வரும்போது மொபைல்லே சினாப்சிஸ் இவருக்கு டைப் பண்ணி அனுப்பினேன். இவர் அமலா பாலுக்கு அனுப்பிட்டார். அவங்க அங்கேருந்து கால் பண்ணி, அந்த டைரக்டர் யார்கிட்டையும் கதை சொல்ல வேணான்னு சொல்லுங்கள், நான் உடனே மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் வந்து சென்னை இறங்குறேன், அவங்க டெல்லியில் இருக்காங்க, டெல்லிக்கு ஃப்ளைட் போட்டு அன்றைக்கி நைட்டு போய் அவங்க கதை சொல்கிறேன். 6 நாளில் முடிவான படம் தான் அந்த படம். ஸோ அவங்க கேட்டாங்க, கேட்டதுமே அவங்களுக்கு என்னைய பார்த்தாங்க. அப்போ நான் இந்த சபரிமலைக்கும் மாலை போட்டு தாடிலாம் வச்சுட்டு நான் பார்த்துருக்கேன். ஆமாம், என்னைய பார்த்ததும் கதைலாம் கேட்டாங்க, பிடிச்சிச்சு. அதுக்கப்புறம் ஆளும் யோசிச்சதும் வேற மாதிரி இருக்கு, உண்மையிலே அவர் கதை தான், நாளைக்கு வேற யாராவது பிரச்சனை பண்ண போகிறாங்கன்றது மட்டும் தான் அவங்களுக்கு இருந்த டவுட். ஓகே. ஸோ எனக்கு அந்த படத்தோட டேக்கவே வந்து அவங்க ரொம்ப நம்பினாங்க, பயம் இருந்துச்சு அவங்களுக்கு. ஃபஸ்ட் டைம் ஷூட் வரும்போதே கேரவனில் அழுதுட்டு வந்தேன்லாம் சொன்னாங்க. அவங்க எப்படி இதை ஹேண்டில் பண்ண போகிறோம், ஏன்னா இங்கே லைவ் சவுண்டு வேறு, இங்கே இருக்கிற ரிக்ஸ் இருக்குல்ல, ஸ்டெடி கேம் தூக்கி நடக்கணுன்னா அவங்க போடுற ஷூலேருந்து அவங்க உடம்புல உரசுற அந்த ரிக்ஸ் எல்லாம் கூட சவுண்டு பிக் பண்ணும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி இங்கே கிடையாது. இங்கே நம்ம ட்ரைபரில் வச்சு ட்ரைபரில் பேன் லெஃப்ட் பண்ணாலே கீன்னு சவுண்டு வரும் அதில், அந்த 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 மெட்டல் சவுண்டு ஃப்ரிக்ஷனில். ஸோ அப்படி இருக்கும்போது இதெல்லாமே டிஸ்டர்ப் பண்ணிட்டுருக்கும். நமக்கு கேஸ்ட்ரிக் சவுண்டு கூட கேட்கும் இங்கே ஓட்டிட்டோன்னா. ஸோ அது அவங்கள வச்சுக்கிட்டு அதை நம்ம பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அவங்க ஒன்று தான் பிலீவ் பண்ணாங்க. இந்த படம் என்ன பண்ணுது ஏது பண்ணதெல்லாம் எனக்கு தெரில, ஆனால் என்ன ரீவேம் பண்ணி நான் திரும்பவும் ஒன்று பண்ணணுன்னு சேலஞ்ச் பண்ணுச்சு. அது மட்டும் பார்த்துங்க, படத்தில் இல்லாத மாதிரி படத்தை தாண்டி வேறு எந்த விஷயமும் வெளியே பேசக்கூடாது, இப்படி வந்துடுச்சு வீடியோ வந்துச்சு, அந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு மட்டும்தான் அவங்க கேட்டாங்க. அதை அந்த படம் பண்ணுச்சு. ஸோ எனக்கு அந்த எக்ஸைட்மெண்ட் இருக்குல்ல, இப்போ அதை பண்ணதுக்கப்புறம் எனக்கு குலுகுலு பண்ணும்போது அப்படி தான். குலுகுலு வந்து எனக்கு ஒரு அந்த அன்பரே சாங்கோட லீட் இருக்குல்ல, அதுதான் ஸ்பார்க். என்னோட அந்த மொமெண்ட்டுக்கு நான் அதை ஸ்க்ரீனில் பார்க்கணுன்றது தான் என்னோடய ஆசையாகவே இருந்துச்சு. அப்புறம் எனக்கு வந்து ஒரு எல்லார்ட்டையுமே அன்பு கொடுக்குற ஒரு கேரக்டரு, ஒரு ட்ராவல் ஜங்கியோட கேரக்டரும் இருந்துச்சு. அவங்க கடந்து வர்ற மனிதர்கள்லாம் இருந்துச்சு. ஸோ ஒரு ஸ்ட்ரேஞ்சரை ஒரு பொண்ணு நம்ம பார்ப்போம்ல, ட்ரெயினில் போகும்போது ஒரு பொண்ணுனா கூட வர்ற ஒருத்தர்கிட்ட கொஞ்ச நேரம் பேசும்போதோ, இல்லை கூட வர பொண்ணுகிட்ட கொஞ்ச நேரம் பேசும்போதோ, ஏஜ் என்ன வேணாலும் இருக்கலாம், பேசும்போது ஏதோ ஒரு கனெக்ட் ஆகும். இவன் நம்ம லைஃப்பில் இருந்தாலோ இல்லை இவன் நம்ம லைஃப்பில் இருந்தாலும் நல்லா இருந்திருக்கும் லைஃப்னு தோணும். 2 பேரும் வேறு வேறு இடத்துல செட்டில் ஆகிருப்பாங்க அதுக்கப்புறம். ஆனால் அந்த ஒரு குறிப்பிட்ட மொமெண்ட்டில் மட்டும் ஒரு சின்ன கனவு வந்துட்டு அப்படி போகும்ல, ஒரு லவ் அஃபெக்ஷன்லாம் வரும்ல, அந்த ஃபீலிங் தான் இந்த படம் அந்த கேரக்டர்ஸ்குள்ளே வரணும் அப்படின்றது தான் ஐடியாவாக இருந்துச்சு. ஸோ அதை அவள் ஃபீல் பண்ணியே சொல்லிட்டு போயிடுவாள், இது லவ் இல்லைன்னு எனக்கு தெரியும், இதெல்லாமே சொல்லிவிட்டு, ஆனால் வேறு குட் சோல், ஐ லவ் யூ ஸ்ட்ரேஞ்சர், வேறு குட் சோல்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிவிட்டு அதோட முடிஞ்சிடும், மூவ் ஆகி போய் அவள் அவங்க பாய் ஃப்ரெண்டை தான் பார்ப்பேன். ஸோ இதை படிக்கும்போது நிறைய பேர் இது கொஞ்சம் மிஸ் ஆனால் எப்படி மேதமல்ல தங்கச்சி அண்ணன் கூப்பிட்டு பழகினவங்க அப்புறம் லவ்க்குள்ளே வராங்கன்னா அது எப்படி ஜீர்ணிச்சிக்க முடியும்னு ரிஸ்க்குன்னு பேப்பரில் படித்து சொன்னாங்களோ, அதே மாதிரி இதையும் வந்து இது கொஞ்சம் மிஸ் ஆனால் இந்த ஏஜ் பொண்ணு அப்படின்னாலே அது எப்படி இருக்குன்னு தெரில அப்படிலாம் சொன்னாங்க. அதை நான் விவேக்கிட்டையும் சொல்லி, அப்புறம் அவர் லிரிக்காக அன்பரே சாங்கு கொடுத்து, அவர் எழுதின ஒவ்வொரு லிரிக்லேயும் தான் அந்த கேரக்டரோட எலிவேஷனே இருந்துச்சு. அந்த மொமெண்ட்டுக்காக தான் அந்த படம் பண்ணேன். ஸோ அது மாதிரி எனக்கு யாருமே பண்ணாததை எப்படி வேணாலும் பண்ணலாம், எல்லாரும் பண்ணுறத கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணணும். நான் இது 2மே கொஞ்சம் ட்ரை பண்ணணும்னு நினைப்பேன், எது பண்ணாலும் அதில் ட்ரை பண்ணணும்னு நினைப்பேன், அவ்வளோதான்.
அண்ட் இப்போ நீங்கள் சொல்லும்போது சொல்லியிருந்தீங்கண்ணே, இப்போ நான் ஜென்ரலாக ஒருத்தரை பார்க்குறேன், ஒருத்தரோட சோகமான கதையை பார்க்கும்போது எனக்கு அது ஒன்லைனாக தோணுமான்ற ஒரு ஐடியேஷன் இருக்கும் அப்படின்னு. இப்போ இந்த 3 படங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் டைரக்ட் பண்ண 3 படங்களில் ஏதாவது ஒரு ரியல் டைம் இம்பாக்ட் ஒன்று உங்களுக்கு நடந்ததாக இருக்கலாம், உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நடந்ததாக இருக்கலாம். அது சீனாவோ, சாங்காவோ, இல்லை ஒன்லைனாவோ உங்கள் படங்களில் இருந்திருக்கானே? டைலாக்ஸாக இருந்திருக்கு. சில ஈவெண்ட்ஸ் வந்து நம்ம அதான் சினிமாவே வந்து கேட்டதை பார்த்த மாதிரியும் பார்த்ததை பண்ண மாதிரியும் சொல்கிறது தானே. நம்ம சொல்கிறது எல்லாம் பொய் தான். ஆனால் அது ஏதோ ஒரு வகையில் எங்கேயோ கேள்விப்பட்ட பொய்யா இருக்கும், இல்லை நம்ப வச்ச பொய்யா இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் எனக்கு என்னென்னா, இப்போ நான் வந்து சர்தார் 2ல ஒர்க் பண்ணுறேன். ஒரு சூர்யா சார் படமும் போயிட்டுருக்கு. இப்போ ஜெயம் ரவி சார் படம். 3த்துக்கும் சம்மந்தமே இல்லை. ஆனால் அவங்க எதிர்பார்க்கறது என்னன்னா, அவங்க 3 பேருமே வேறு வேறு மாதிரி படம் தான் பண்ணுறாங்க. பட்டு ரிலேட்டபிள் கேரக்டர்ஸு, அந்த கேரக்டரை கிரவுண்டட் ஆக்கி, இது நம்புகிற மாதிரி இது நடக்கும், இந்த கேரக்டர்ஸ்லாம் ஹியூமன் தான் அப்படின்ற ஹியூமன் எமோஷனும் அந்த கனெக்டும் கொண்டாடுறது மாதிரி என்னால் கான்ட்ரிபியூட் பண்ண முடியுது அந்த படங்கள்லாம். நான் போயிட்டு டாக்கிங் சீன்லாம் எழுதுறதில்ல, இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி. ஓகே. அங்கே போய் என்ன படம் இப்போ லோகேஷ் அவ்வளோ பிளட்டு இதெல்லாம் சொன்னாலும், அவனோட ஃபேசினேஷன் கன்ஸு இதெல்லாம் இருந்தாலுமே, அதுக்குள்ளே இருக்கிற கேரக்டர்ஸ் கூட நம்ம ஏதாவது ஒரு இடத்துல அவங்கள கனெக்ட் ஆகிறதுக்கான விஷயமா அது ஒரு டைலாக்காவோ, ஒரு சின்ன கான்வர்சேஷன்லையோ அதெல்லாம் வர்றது இருக்குல்ல, அதுதான் எனக்கு தெரிஞ்சு என்னால் பண்ண முடியுதுன்னு நினைக்கிறேன். மேபி இப்போ சர்தார் 2 வந்து அவ்வளோ ஹை கான்செப்டான படம். ஆனால் அதில் நம்ம இறக்கி விட்ட கேரக்டர்ஸ், அவங்க பேசுகிற விதம், அதில் வந்து அது கடைநிலையில் இருக்கவனுக்கும் வந்து டச் பண்ணுவோம். நம்ப வைக்கிறது இருக்குல்ல, அது நடக்குது. ஸோ அதுதான் என்னோட ஸ்ட்ரென்த்துன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் லிட்ரேச்சர் அப்படின்னு பேசும்போதுண்ணே, ஒரு ரைட்டருக்கு அது எந்த அளவுக்கு முக்கியம்? அண்ட் உங்கள் சாய்ஸ் ஆஃப் லிட்ரேச்சர்ஸ் என்னென்ன? இல்லை, நான் அவ்வளோ பெரிய ஃபாலோவிங் வந்து இந்த புக்ஸ்லாம் படிப்பேன் அப்படிலாம் கிடையாது. ஆனால் நான் இப்போ 4ஆம் சுவரோ, இப்போ வட சென்னைக்காரன், இப்போ பேட்டை, இந்த மாதிரி நான் எனக்கு பிடிச்ச உலகங்களில் இருக்கிற மனுஷங்க அந்த மாதிரி இதை புக்ஸ் தேடி படிப்பேன். அண்ட் அந்த ரைட்டர்ஸ் கூட நிறைய பேசுறது இருக்குது. அவங்க லைஃப்லேருந்து சொல்கிற கதை, அப்புறம் அவங்க பார்த்த மனிதர்களை பற்றி சொல்கிறதோ, அவங்க எழுதுனதுலேருந்து சொல்கிறதோ, அது மாதிரி கேட்கும்போது எனக்கு என்னென்னா, ரைட்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஒரு ரைட்டர் இருக்கிற படத்தில் ஒரு பிரச்சனையாக இருக்குது. அவங்க ரொம்ப ரைட்டிங்கில் ரொம்ப போயிட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மேலே போகிறது கொஞ்சம் குறைஞ்சிது. எப்படின்னா, கண்டென்ட்டாக இருக்கும் படம், ஆனால் நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத மாதிரி ஏதோ ஒரு சின்ன டிஸ்கனெக்ட் வருது. அது நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். அந்த பேலன்ஸை கொண்டாடணுன்னா நான் ஸ்ட்ராங்காக ரைட்ரு. இப்போ நான் பாக்கியம் சங்கர் சார் கூட ஒர்க் பண்ணுறேன். நான் ஒரு படம் டைரக்ட் பண்ண வேண்டியது, லாரன்ஸ் மாஸ்டர். அதுக்கு பாக்கியம் சங்கரோட 4ஆம் சுவர்லேருந்து ஒரு போர்ஷன்லேருந்து தான் அந்த கதையை உருவாகி ஆரம்பிச்சுது. இப்போ அவர் கூட பழக ஆரம்பிக்கும் போது நிறைய கதாபாத்திரங்கள் சொல்லுவார். அவர் உங்கள் ஊரில் பேர் வைக்கிறதே வித்தியாசமாக இருக்கும். அவர் இந்த ஊர்லேருந்து கொண்டாடுற கேரக்டர்ஸ்லாம். ஸோ அவர் மூலமாக நிறைய மனிதர்களை மீட் பண்ணுவேன். அவங்க மூலமாக நிறையா எனக்கு இன்ஸ்பயர் ஆகும். இதை நான் புக்கில் இருந்து தேடி அது உண்மை பண்ணும். ஆனால் அந்த ஸ்பேஸில் நான் இப்போ இல்லை. இப்போ நான் எனக்குன்னு படிக்கிறதே குறைஞ்சிச்சு. ஒரு வேலைக்காக படிக்கிறது, ஒன்றுக்காக தேடுறது, ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்துக்காக தேடுறது மாதிரி ஆகிப்போச்சு. அதனால் நான் அதுக்கு சம்மந்தப்பட்ட ஆட்களை பார்க்குறதும், இல்லை அந்த இடத்துக்கே போயிடுறதும், அப்படி தேடுறது தான் அதிகமாகிடுச்சின்னு தவிர, ரொம்ப முன்னாடி தான் அந்த புக்ஸ் படித்த டைம்ஸே இருந்துச்சு. ஸோ இப்போ எனக்கும் அதுக்குமே கொஞ்சம் தூரம் தான். நான் மனுஷங்களை பார்க்குறது தான் அதிகம், ட்ராவல் பண்ணுறது அதிகம். ஸோ அந்த மாதிரி தான் என்னை இதாக வச்சுக்கிறது. அண்ட் நம்ம ஃபர்ஸ்ட் கிளிப் பார்க்கறது முன்னாடி கடைசியாக ஒரே ஒரு கேள்வி. உங்களோட சாய்ஸ் ஆஃப் ரைட்டிங் அப்படிங்கும்போது ஒரு சிலர் சொல்லுவாங்க, மலேசியா போனால் டிஃப்ரெண்ட் தாட்ஸ் ஓப்பன் ஆகும், துபாயில் போயிட்டு பாம் ஷோர் ஐலாண்டில் உட்காந்து யோசிக்கும் போது டிஃப்ரெண்ட் ஐடியாஸ். வாட் இஸ் யுவர் ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங்னு? உங்களோட கம்ஃபர்ட் ஜோன் எது? நான் அதுக்கு இப்போ பண்ணுற படத்துலேருந்து எக்ஸாம்பிள் சொல்லுவேன். எங்கேருந்து இன்ஸ்பிரேஷன் கிடைக்குன்னே தெரியாது. ஏன்னா எனக்கு வந்து செகண்ட் ஹோம் வந்து பஸ்ஸு. நான் அவ்வளோ பஸ்ஸில் ட்ராவல் பண்ணியிருக்கேன். நான் வந்து வீடு ரெடில்ஸு, படித்தது தாம்பரம். அதுக்கு நடுவில் தான் சென்னை டெவலப் ஆச்சு. இருக்கிற எல்லா பிரிட்ஜும் அப்போ தான் கேட்டாங்க. நான் ஈவினிங் காலேஜ் டிஃபன் எடுத்துகிட்டு கிளம்புனேன்னா கத்திப்பறை தாண்டதுக்குள்ளே பசிக்க ஆரம்பிச்சு சாப்பிட்டு தான் போவேன். 2 கிளாஸே முடிஞ்சிடும். குரோம்பேட்டை வீட்டிலே இறங்கி படம் பார்க்க போயிட்டு, அந்த படத்தை பார்த்ததை போய் லாஸ்ட்டு கிளாஸு அப்போ போயிட்டு அவங்க காதில் ரத்தம் வர வச்சு திரும்ப அவங்க நைட் ஷோ கூப்பிட்டு போகிறது. இப்படி தான் நான் படித்தேனே. ஸோ எனக்கு ஒரு எல்லாருக்குமே ஒரு சுபாவமாக ஆகிடும். இப்போ சில பேருக்கு ட்ராவலில் தான் தோணும் சொல்லுவாங்க. சில பேருக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாதப்போ தான் தோணுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்பேஸ் இருக்கும்ல. நான் வந்து இறைச்சலுக்கு நடுவில் தான் இருந்திருக்கேன். ஸோ அதனால் எனக்கு இந்த ட்ராவல் சொன்னேன்ல,
எனக்கு மூமெண்ட்லேயே மொபைலாக இருந்தே தான் நிறைய தாட்ஸ்லாம் வந்து ட்ராவலில் தான் வந்திருக்கு. ஸோ இங்கே குறிப்பிட்ட ஒரு இடத்துல இருந்து அப்படின்னு இருந்ததில்ல. எனக்கு மென்டல் பிளாக்குன்னு எதாவது இருந்துச்சுன்னா நான் நல்லா ட்ராவல் பண்ணுவேன். இன்ஃபேக்ட் லியோக்கு வந்து பெங்களூர் போனோம் அந்த மாதிரி எழுதலான்ட்டு. அதே தான் இங்கேருந்து பெங்களூர் ஏர்போர்ட் போய் பெங்களூர்லேருந்து இறங்கி பெங்களூர் ஏர்போர்ட் வந்து ஊருக்கு போனாவே இங்கேருந்து பெங்களூர் போகிற டைம் ஆகிடும். ஆமாம். அப்படி அங்கேருந்து ஹோட்டலுக்கு போய் செக்இன் பண்ணுறதுல காரில் பேசிட்டு போனதுலேயே போன வேலை முடிஞ்சிச்சு. அங்கே காஃபி குடிச்சிட்டு வந்துடுங்க. ஆமாம், போயிட்டு சரி வந்ததுக்கு இங்கே கொஞ்ச நேரம் ஸ்விம் பண்ணிட்டு அன்றைக்கி நைட் தங்கிட்டு மறுநாள் கிளம்பி வந்துட்டோம். அவ்வளோதான். இப்போ அந்த ட்ராவல்லே அது நடந்துருச்சுல்ல. அது மாதிரி எப்போ நடக்கும்னு தெரியாது. அதுக்கு குறிப்பிட்டு இப்படி தான் இல்லை பெட்ரோல் லைட்டே தான் வேணுன்றது அவசியம் இல்லை. ஸோ எனக்கு நான் வந்து இப்போது இந்த எழுதிட்டு இருக்க படத்தை சொல்கிறேன்னா, நான் உட்காந்து வீட்டில் டைப் பண்ணிருக்கேன். என் ஒய்ஃப் வந்து குழந்தைங்களுக்கு அங்கே டியூஷன் எடுத்துகிட்ருக்காங்க. அப்போது அவங்க ஸ்கூலில் சொல்லி கொடுத்த ஒரு விஷயத்த குழந்தைக்கு சொல்லித்தராங்க. மீனிங் சொல்லாமல் சொல்லித்தராங்க. அந்த குழந்தை ஒன்று சொல்லுது. படம் வந்த பிறகு திரும்ப கூட பேசுவோம். இதை நான் வந்து டைப் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்ன தான் நடக்குது முன்னாடின்னு பார்க்கலான்றக்க ஹெட்ஃபோன் எப்போ மியூசிக் கேட்டு டைப் பண்ணுவேன். அப்படின்னு ஹெட்ஃபோன் கழட்டும் போது இந்த கான்வர்சேஷன் போயிட்டுருக்கு. எனக்கு அது அந்த நேரத்தில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு விட்டேன் குழந்தைகிட்ட. ஆனால் இப்போது அந்த மொமெண்ட் இருக்குது. அந்த மொமெண்ட்டை நான் வேறு மாதிரி மாற்றி இப்போது நான் ஜெயம் ரவி சார் படத்துக்கு எழுதுனதில் ஒரு சிச்சுவேஷன் இருக்கும், ஒரு செட்டப்பில் அது இருக்கும், அப்புறம் பே ஆஃபில் அந்த குழந்தை எமோஷனில் வந்து நிற்கும். அது படித்த எல்லாருமே வந்து அந்த சீனை சொல்லாத ஆளே இல்லை. இப்போ நான் அதை ரூம் போட்டுலாம் எழுதலை. எனக்கு அது எப்படியோ வந்துச்சு. நான் சும்மா ஹெட்ஃபோனை கழட்டலைன்னா முடிஞ்சிருக்கும். இல்லை திருப்பி செவுத்தை பார்த்து உட்காந்து எதுனா வந்திருக்காது. பட் எங்கேயோ ஒரு சின்ன ஸ்பார்க் வந்துச்சு. அதுக்கான இடம் இருந்துச்சு. அது கார்ட்ஸ் விளாட்ற மாதிரி தான். இப்படி மாற்றி அப்படி மாற்றி ஒன்று வரும்போது நடக்கும். ஏன் இது வந்து நான் ரிலேட்டபிளாக இருக்குது, லைஃப்பில் கனெக்ட் ஒன்று வருது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, மேபி இப்படி வரனாலன்னு நினைக்கிறேன். அது கொஞ்சம் ரெலவெண்ட்டாக இருக்குது. நமக்கு நடந்திருக்கும்ல, ஆமாம் கரெக்டு, அக்சசபிளாக இருக்குது, கொஞ்சம் நெருக்கமாக இலகுவாக ஆக்குறது இருக்குல்ல ஒரு விஷயத்த சொல்லணும், அதை நடத்துதுன்னு நினைக்கிறேன். அதனால் நான் வந்து ஆல்வேஸ் ஓப்பன் டு எனி நாய்ஸ். யார் என்ன சொன்னாலும் அதை கேட்க தலையாட்டே கேட்டுகிட்டே இருப்பேன். ஏன்னா எதுலேருந்து நமக்கு தேவையானது கிடைக்கும்னு தெரியாது. ஈஸ்வர் கார்த்திக் இயக்கத்தில் சத்யதேவ் நடிக்கும் ஜீப்ரா வெற்றி நடை போடுகிறது. கேம் ஆன் சொல்யூஷன், சவுத் இந்தியாஸ் #1 டஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.